ஆபகுக் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆபகுக் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. நம்ம கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. உடைய கிருபை இரக்கங்களுக்காய் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். ஆவியானவரே, இந்த காலை வேளையிலும் அடியார்கள் உம்முடைய சமூகத்திலே கூடி வர நீங்க கொடுத்த இந்த கிருபைக்காய் தயவுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் நடத்தினது நீங்க தான் ஆண்டவரே. இந்நாள் வரைக்கும் எங்க கூட இருந்தது நீங்க தான்ப்பா ஆண்டவரே. அப்பா, எங்களை வழிநடத்தி வருகிற தேவன் பா, சகலவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபைகளையும் மகிமைகளையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்திலே நாங்கள் வந்து கர்த்தரை ஆராதித்து தொழுது கொள்ள நீங்க கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி ராஜா. தேவரீர், இதோ இந்த நேரத்திலும் ஆண்டவரே அப்பா, நீங்க பேசுகிறதான நேரம். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே ஆண்டவரே அப்பா உம்முடைய சத்தத்தை துணிக்க பண்ணுகிறதான நேரம். ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை பக்குவப்படுத்தும், உம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்களை திருப்பும். தேவ ஆவியானவர் எங்களோடு கூட பேசுகிற அடியானை மறைத்துக் கொள்ளும். என்னை முழுமையாய் ஒடுக்கி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, மீட்பராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஆபகுக் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் மறுபடியும் வாசிப்போம். நான் என் காவலிலே தரித்திருந்து அரணிலே நிலைத்து கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று அவர் என்னை கண்டுபிடிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படியாக பலகையிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. இந்த வசனங்களை ஆபகுக் அவர் அவருடைய வார்த்தைகளை இந்த இடத்துல எழுதும்போது இந்த 3 வசனங்களிலே கர்த்தருக்கு முன்பாக, அதாவது ஆபகுக் அவர் கர்த்தருடைய நாளிலே அவர் இவரிடத்திலே கேள்வி கேட்கும்போது நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, he was so cautious. அவர் ரொம்ப எச்சரிக்கையா இருந்திருக்கிறார். கர்த்தர் என்கிட்ட வருவாரு, அவர் தரிசனங்களை குறித்து பேசுவாரு, நான் அதற்கு அவர் என்னிடத்திலே பேசும்போது நான் அவருக்கு என்ன உத்தரவு சொல்வேன் அப்படின்லாம் சொல்லி இந்த ஆபகுக் அவர் ரொம்ப காஷியஸா கேர்ஃபுல்லா இருந்திருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது ஆபகுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படியாக பலகையிலே தீர்க்கமாக வரை. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனத்தை நீ என்ன பண்ணு, ஒரு பலகையில என்ன பண்ணு, அழகா. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வழியில போகும்போது அங்கங்க பார்த்தீங்கன்னா பில் போர்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க வண்டியில போகும்போது இல்ல நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும், போஸ்டர் இருக்கும். இருக்கு பார்த்தீங்களா? அதுதான். அதை கடந்து ஓடுகிறவன், நம்ம நடந்து போகும்போது அதை பார்க்கிறோம் இல்லையா? அதை கடந்து ஓடுகிறவன் அதை வாசிக்கும்படியாக, நம்ம அதை கடந்து போகும்போது வாசிக்கும்படியாக கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஆபகுக்குக்கு கொடுக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை, கர்த்தர் ஆபகுக்குக்கு பிரதியுத்தரமாக சொன்ன வார்த்தைகளை ஆபகுக்கு இடத்துல சொல்றாரு, நீ அதை என்ன பண்ணு, அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை திட்டமா என்ன பண்ணு, திருத்தமா எல்லாரும் வாசிக்கிற மாதிரி என்ன பண்ணு, எழுதி அந்த பலகையில என்ன பண்ணு, எழுதி வை அப்படின்னு சொல்ற. அப்படி கர்த்தருடைய வார்த்தை, அந்த எழுதப்பட்ட வார்த்தை, அந்த பலகையில எழுதப்பட்ட வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பில்லை. இப்போ இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப முரண்பாடா இருக்கும். அப்படியே தமிழ்ல ஒரு ரேப் சாங் எழுதின மாதிரி இருக்கும். பாருங்களேன், குறித்த காலத்திற்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. தாமதித்தாலும் காத்திருன்றாரு. ஆனா என்ன சொல்றாரு, அது தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாய் வரும், ஆனா தாமதிப்பதில்லை. அதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? இந்த வசனத்துல இருந்து
என்ன புரியுது நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை ஆபகுக்குக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கிற மாதிரி, இன்னும் சொல்ல போனா எல்லாருமே இதை படிக்கணுன்றதுக்காக அதை திட்டமாய் ஒரு பலகையில எழுதுன்னு சொல்றாரு. அப்படி எழுதப்பட்ட வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. வசனத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும். இந்த இந்த வசனத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கு? கொஞ்சம் எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிஞ்சிருச்சு சொல்லுங்க பாப்போம். எத்தனை எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? அப்ப யாருக்குமே புரியல. எத்தனை பேருக்கு புரியல? என்ன எதுக்குமே கையை தூக்கலன்னா எப்படி? மறுபடியும் கேட்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? எத்தனை பேருக்கு புரியல? 5 பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா புரியலன்னு. அப்ப என்ன பண்ணுவோம்? எல்லாரும் எழுந்திரிச்சு நின்று கடைசி ஜெபம் பண்ணி பாட்டும் பாடிட்டு அமுச்சு வச்சிருவோமா? எனக்கு தெரியவும் தெரியாது, எனக்கு புரியவும் இல்லை, புரிஞ்சுக்க நான் விருப்பமும் படல. அப்புறம் எதுக்கு சபைக்கு வரணும்? அவங்க எல்லாரும் எழுந்திரிச்சு நின்று ஜெபம் பண்ணுவோம். எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு எதுக்கு வெக்கம்? இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயம் எனக்கு தெரியாம இருக்கும். எனக்கு தெரிஞ்ச விஷயம் நிறைய உங்களுக்கு தெரியாம இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பலருக்கு தெரியாம இருக்கும். அதனால வந்து எனக்கு இது புரியல, தெரியலன்னு சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? அதுக்கு அசிங்கமும் படக்கூடாது, வெக்கமும் படக்கூடாது. சரிங்களா? அப்போ ஆபக்கூக் இந்த இடத்துல ஆபக்கூக்கை கொண்டு கர்த்தர் இந்த வசனங்களை சொல்லும்பொழுது, கர்த்தர் ஏதோ ஒரு தரிசனத்தை குறித்து அவர் பேசுகிறார். ஆபக்கூக்கு என்ன சொல்றாரு? ஒரு தரிசனம், தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட ஏதோ வார்த்தையை குறித்து பேசும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கும். இந்த குறித்த காலம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அது பார்க்கறதுக்கு முன்னாடி வாசிச்சிடலாம். முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை ஆபக்குக்கு உண்டாகி ஆபக்குக்கு தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா, இந்த வசனங்களை இன்னைக்கு ஆவியானவர் நம்ம வாசிக்கும்படியாக, தியானிக்கும்படியாக அவர் பலகைகளை திட்டமா எழுதினாரோ இல்லையோ, இன்னைக்கு வந்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இது நிச்சயமாய் நமக்கு பிரயோஜனமா இருக்கும்படியாக, இதை வாசிச்சு கடந்தோடுகிற நாம் இதை புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு வைத்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். சரிங்களா? அப்படி இருக்கும்போது குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு மனுஷனுக்குமே கர்த்தருடைய பார்வையில அந்த மனுஷனுக்கு என்று ஒரு திட்டம் இருக்கு. இந்த பூமியில நம்ம வாழ்ற வாழ்க்கையில நமக்கு கர்த்தர் கொடுத்த ரட்சிப்புக்கு, நம்ம கர்த்தரை ஆராதிப்பதற்கு, கர்த்தரை சொந்த ரட்சகராய் நாம் ஏற்றுக்கொண்டதற்கு கர்த்தருடைய பார்வையிலிருந்து எல்லாருக்குமே ஒரு திட்டம் இருக்கு. எல்லாருக்குமே ஒரு திட்டம் இருக்கு. ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாரையுமே கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளே நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்கு இந்த பூமியிலேயே கிடைக்கக்கூடியதுல மிக பெஸ்ட் கிஃப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆத்தும ரட்சிப்பு தான். நம்ம ஒருவேளை நினைப்போம், கர்த்தர் எனக்கு செய்ததுலயே மிகப்பெரிய அற்புதம் என்ன? என்னுடைய வாழ்க்கையில இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்னை விட்டு நீங்கி போச்சு. எனக்கு ஒரு கொடுமையான நோய் என் வாழ்க்கையில இருந்துச்சு. கேன்சர் இருந்துச்சு. என் வாழ்க்கையில வந்து லுக்கேமியா இருந்துச்சு. என் வாழ்க்கையில வந்து ரொம்ப மோசமான வியாதி இருந்தது. அதிலிருந்து விடுதலையானேன். அதுதான் எனக்கு கிடைச்ச அற்புதம் கிடைச்சீங்கன்னா, இல்ல இல்ல. விலையேற பெற்ற உங்களுடைய ஆத்துமா, அழிவுக்கு ஏதுவா இருந்த உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய இந்த ஆயுசு நாட்கள் முடிஞ்சு உங்களுடைய மரணத்திற்கு அப்புறம் உங்களுடைய ஆத்துமா அது பரலோகத்துக்கு போகணுமா இல்லைன்னா நரகத்துக்கு போகணுமான்னு சொல்லி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஆடிக்கிட்டு இருக்கு. அது தவிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்னா, ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் வந்து என்ன பண்றாருன்னா, நம்ம எல்லாருக்குமே அந்த பரலோகத்துக்கு போறதுக்கு, இங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதை யாரும் மறுக்கவே முடியாது. நம்ம பரலோகத்துக்கு போயிட்டோமா? இன்னும் இல்ல. கண்டிப்பா போயிடுவோமா? அது நம்ம வாழ்ற வாழ்க்கையில இருக்கு. ஆனா அவர் அந்த வாசலை நமக்கு திறந்து வச்சிருக்கிறாரு பாத்தீங்களா? அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்தாரு பாத்தீங்களா? அந்த வெளிச்சத்தை நமக்கு காட்டினார் பாத்தீங்களா? அதுதான் ஒரு மனுஷனுக்கு இந்த பூமியிலே கிடைக்கக்கூடியதான மிகப்பெரிய அற்புதம். என்னுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கு,
என் நேசர் என்னுடையவராய் இருக்கிறார், அவரை நான் ஆராதிக்கிற ஜனமா இருக்கிறேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? இதுதான் ஒரு மனுஷனுக்கு இந்த பூமியிலேயே கிடைக்கக்கூடியதான மிக உயர்ந்ததான ஒரு பரிசு, gift, ஆசீர்வாதம். நீங்க என்ன வேணா சொல்லலாம். அப்படி இருக்கும்போது எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நோக்கத்தோடு இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். ஒரு குறித்த காலத்திலே கர்த்தர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்கு. நான் பிறக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. நான் மரிப்பதற்கு ஒரு காலம் இருக்கு. அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய தீர்க்க தரிசனங்கள், அவருடைய தரிசனங்கள், அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு ஒரு குறிப்பான ஒரு காலம் இருக்கு. a specific time. என்னது இருக்கு? ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு டைம் இருக்கு. ஒரு குறித்த காலம், கர்த்தரால் குறிக்கப்பட்ட காலம். இந்த குறித்த காலம்னு ஏதோ நம்ம வாசிக்கும்போது, குறித்த காலத்தில் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஏதோ கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அது நடக்கும் போல அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச காலம் இல்ல, அது கர்த்தரால் நியமிக்கப்பட்ட, கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட காலம் வரைக்கும் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டு, கர்த்தரால் அவர் தீர்மானிக்கப்பட்ட அந்த தரிசனம் நிறைவேற வேண்டிய நாள் என்று கர்த்தர் ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த நாள் வரும்பொழுது, அந்த நாள் நிறைவேறும் பொழுது அந்த தரிசனம் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுக்கு நடுவுல இருக்கிற காலகட்டம். இப்போ கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறார். ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அது நிச்சயமா நடக்கும், அதை நான் பெற்றுக்கொள்வேன்ற உறுதியை கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா அந்த தரிசனத்தையும் அந்த வார்த்தையும் கொடுத்த தேவன் அவர் பொய் சொல்லாதவர், அவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். அவர் வார்த்தையில் ஒன்றாகிலும் அது ஒண்ணு கூட ஒழிந்து போகாது. அவருடைய வார்த்தையில் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்படி இருக்க சொன்ன தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கிடைத்த ஆசீர்வாதம் நிச்சயமா எனக்கு கிடைத்த வாக்குத்தத்தம் நிச்சயமா நிறைவேற போகுது. அது ஒரு நாள் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. இந்த இடைப்பட்ட காலத்துல கர்த்தர் எனக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுத்து, இல்லைன்னா ஒரு ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வாய் என்று கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்து, அது நிறைவேறுகிற நாள் வரும்போது அவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். இந்த இடைப்பட்ட காலம், இந்த இடைப்பட்ட காலம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமான காலம். ஹல்லேலூயா. இந்த இடைப்பட்ட காலத்துல நாம என்ன செய்யறோம்? கர்த்தருடைய தரிசனத்தை குறித்து நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோம்? இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். கர்த்தரிடத்திலிருந்து நான் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் எல்லாருமே நினைக்கிறோம். இது எல்லாமே கரெக்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம் தான். அவர் நமக்கு நன்மை செய்கிறவர் தான். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை குறித்து நாம எவ்வளவு உத்தமமா இருக்கிறோம்ன்றத பார்க்கிறார். நம்ம ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போம்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல யாக்கோபுடைய புத்திரர்கள்ல ஒருத்தர் இருக்கிறாரு. யோசேப்புன்னு சொல்லப்பட்ட ஒரு மனுஷன். அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கும்போது கர்த்தர் யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அந்த சொப்பனத்தினுடைய விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் மேல அவர் உயர்ந்திருக்கிறார். தன்னுடைய குடும்பத்திலே எல்லாருக்கும் மேல உயர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கதிர்கள்லாம் இவருக்கு முன்னாடி விழுந்து கிடக்கிறத பார்க்கிறார். அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவரை தவிர்த்து இருக்கிறதான மீதி அவனுடைய 11 சகோதரர்களும் அவரை பணிந்து கொள்ளுகிற ஒரு காலம் வருது. சூரியனும் சந்திரனும் அவரை பணிந்து கொள்ளுகிற ஒரு காலம் வருது. தன்னுடைய தாய் தகப்பன் கூட அவரை பணிந்து கொள்ளுகிற ஒரு காலம் வருது. இப்பேற்பட்ட தரிசனத்தை ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அவருடைய வாழ்க்கையில அடுத்து நடந்தது என்ன? இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால நான் வசனத்தெல்லாம் எடுத்து உங்களுக்கு என்ன பண்ண விரும்பல. ஹல்லேலூயா. அப்போ அடுத்து நடந்த யோசேப்புடைய வாழ்க்கையில அடுத்து நடந்த சம்பவம் என்ன? அடுத்து அவர் அடிமையாய் விற்கப்பட்டார். தன்னுடைய சொந்த சகோதரர்களால் அடிக்கப்பட்டு அவர் என்ன பண்ணிட்டாங்க? கொண்டு போய் அடிமைத்தனத்துல தள்ளிட்டாங்க.
அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் அந்த இடத்துலயும் உத்தமமா தான் இருக்கான். யோசேப்பு அந்த இடத்திலும் உத்தமம் உள்ளவனா இருக்கிறான். ஆனால் அந்த இடத்திலும் அவனை நிந்திக்கிறார்கள், தாழ்த்துகிறார்கள். சிறைச்சாலைக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை வருது. அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய தரிசனம் என்ன? கர்த்தருடைய தரிசனம் என்ன? எல்லாருக்கும் மேல உயர்ந்திருக்கணும். எல்லா கோத்திரங்களுக்கும் மேல யோசேப்பு உயர்ந்திருக்கணும். ஆனா கர்த்தருடைய தரிசனமும் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற, அதாவது யோசேப்புடைய நாட்களிலே யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிற காரியத்திற்கும் ரொம்ப முரண்பாடா இருக்கு. கர்த்தர் தமக்கு சொன்ன வார்த்தையும் இன்னைக்கு யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கிற காரியமும் ரொம்ப முரண்பாடா இருக்கு. ஆனா யோசேப்பு எந்த இடத்திலுமே தன்னுடைய தரிசனத்தை குறித்தோ, கர்த்தர் தனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை குறித்தோ அவர் என்ன பண்ணலன்னு கேட்டீங்கன்னா சந்தேகப்படல. அதை குறித்து அவர் என்ன பண்ணல, ஐயோ இந்த மாதிரி நடக்காம போயிருமோ, கர்த்தர் சொன்னாரே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல, ஒரு இடத்துல கூட தேவனுடைய வார்த்தையை இல்லைன்னா தேவனுடைய தரிசனத்தை குறித்து சந்தேகப்பட்டதாகவோ முறுமுறுத்ததாகவோ ஒரு இடத்துல கூட உங்களால பார்க்கவும் முடியாது, நீங்க பிரசங்கம் பண்ணவும் முடியாது, நீங்க வசனத்திலையும் காட்டவும் முடியாது. அல்லேலூயா. ஒரு நாள் வந்தது, கர்த்தர் குறித்து வைத்த ஒரு நாள் வந்தது. அந்த நாள் வந்த பொழுது யோசேப்பு எல்லாருக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். எகிப்து தேசத்துக்கே அவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் மாதிரி அவரை போஸ்டிங் கொடுத்து அவரை உயர்த்தி வைக்கிறாங்க. ஒரே நாள் தான். எத்தனை நாள் தான்? ஒரே நாள் தான். ஒரு நாள் ராஜா கூப்பிடுறாரு, பார்வோன் கூப்பிடுறாரு, என்னுடைய சொப்பனத்தை விளக்கி சொல்லு அப்படின்றாரு. எல்லாத்தையும் விளக்கி சொல்றாரு. இதுதான் நடக்க போகுதுயா, நீர் உமக்கு உங்க இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாவற்றின் மேலும் அதிகாரியா போடுங்க அப்படின்னு உடனே பார்வோன் பார்க்கிறாரு, இந்த தரிசனத்தை விளக்கி சொன்ன உன்னை விட விவேகமான தேவனுடைய ஆவியை பெற்ற வேறொரு மனுஷன் இல்ல அப்படின்னு சொல்லி நீயே அந்த ஸ்தானத்துக்கு வந்துரு. ராஜா என்ன பண்றாரு, அவனை ஏத்தி அந்த ரதத்துல ஏத்தி எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறாரு. இனிமே இவன் தான் என்னவா இருப்பான், உங்களை ஆளுகிறவனா இருப்பான். இவன் சொல்லாம ஒருத்த கை கால் கூட ஆட்டக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் வந்தது, யோசேப்பு உயர்த்தப்பட்டார். ஒரு நாள் வந்தது, கர்த்தருடைய தரிசனம் அது பொய் சொல்லவில்லை. சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு விரோதமாய் இருந்த போதிலும், நடந்த காரியம் எல்லாம் கர்த்தர் தம்மை ஏமாற்றினது போல தோன்றினாலும் எல்லாம் கூடி வந்தது. கர்த்தரால் குறிக்கப்பட்ட நாள் வந்த பொழுது தரிசனம் நிறைவேறினது. அவனுக்கு முன்பாக சகோதரர்கள் எல்லாருமே அவனை பணிந்து கொண்டார்கள். லேலுயா, லேலுயா. அப்போ கர்த்தருடைய நாளுக்காக காத்திருக்கிற நாம ஒரு வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிற நாள் வரும் வரைக்கும் நாம காத்திருக்கிறோம். இந்த காத்திருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? இந்த காத்திருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? இதுதான் இன்னைக்கு ஆவியானவர் நம்ம கூட பேச விரும்புகிறார். இப்ப இந்த வசனத்துல நம்ம சொன்ன மாதிரி கர்த்தரால் குறிக்கப்பட்ட ஒரு நாள் இருக்கு. கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள், அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம குடும்பமா இருந்தாலும் சரி, நம்முடைய சபையா இருந்தாலும் சரி, நம்ம தேசத்துக்கா இருந்தாலும் சரி, கர்த்தர் வரப்போகிற அவருடைய வருகையின் நாளா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கு. கர்த்தரால் குறிக்கப்பட்டிருக்கிற ஒரு நாள் இருக்கு. இந்த தரிசன வார்த்தைகள், தீர்க்க தரிசன வார்த்தைகள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னதான எல்லா காரியமே நிறைவேறுவதற்கு கர்த்தர் ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த அந்த வார்த்தைகள் ஒன்று கூட பொய் அல்ல, எல்லாமே உண்மையான வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகள் ஒன்று கூட பொய் இல்லை. என்னுடைய சூழ்நிலையை வைத்து நான் கர்த்தருடைய செயல்களை, செய்கைகளை, அவரை நான் தீர்மானிக்க கூடவே கூடாது. ஏன்னா அவருக்கு ஒரு நாள் போதும், ஒரு நாள் நைட்டு போதும், ஒரு நாள் பகல் போதும், ஒரு மணி நேரம் போதும், எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி விடுவார். லேலுயா. அப்ப தேவனால் எல்லாம் கூடும். அந்த வார்த்தை பொய் சொல்லாதுன்றதுல நமக்கு இப்போ சந்தேகம் இல்லை. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. இப்ப இங்கதான் பிரச்சனை வருது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்கள், வார்த்தைகள் நிறைவேற காலம் வரும்பொழுதுதான், அந்த நிறைவேறுகிற காலத்துக்கு உட்பட்ட காலம்தான், ஒரு மனுஷன் காத்திருக்கிற காலம்தான் ரொம்ப முக்கியமான காலம். ரொம்ப முக்கியமான காலம்.
இந்த வார்த்தை ஆண்டவர் வந்து என்னை இந்த இடத்துல நிக்க வச்சு பேச வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, காரியம் இருக்கு. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு தெரியல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆவியில உணர்ந்துட்டீங்க? கர்த்தர் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, ஏசாயா 41:30 வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 41:30 வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இப்போ இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்த்தர் நம்மை குறித்து கொடுத்திருக்கிறதான தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த வருஷத்துல நம்ம ஆரம்பத்திலேயே கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து எழும்புவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து எழும்புவார்கள். இப்போ கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை நமக்கு கிடைச்சிருச்சு. கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாதது, அது நிச்சயமாய் நிறைவேறும். அந்த உறுதி நம்ம கையில இருக்கு. கர்த்தர் அதை செய்து காட்டியிருக்கிறார். ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் காத்திருக்கிற கூட்டத்துல இருக்கிறோம். இதை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம் முன்னாடியே, இல்லையா? இந்த வசனங்களை குறித்து நம்ம திட்டமா இதுல இருந்த ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்றது எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், தியானிச்சிருக்கிறோம். அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனமா இருக்கிற நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், அந்த காத்திருப்பின் நாட்களிலே நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு வசன பகுதியை வாசித்து அதில் இருக்கிறதான சாராம்சங்களை நாம் படித்து புரிந்து கொள்ளும்படியாக ஒரு வசன பகுதியை வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 18வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடே எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வருமட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். அல்லேலூயா. இப்போ இந்த வசன பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சான காரியம்தான். மோசேயுடைய நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு அவர்கள் வனாந்திர பாதையிலே அவர்கள் கடந்து வரும்பொழுது மோசே இடத்திலே கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு சில அதிகாரத்துல தான் என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் வந்து அநேகரை வந்து என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா பொறுப்புல நியமிக்கிறார். அல்லேலூயா. அநேக லட்சக்கணக்கான ஆட்கள் இருக்கிறாங்க. இப்ப இத்தனை பேரையும் பார்த்துக்கிறதுக்கு மோசே ஒருத்தரால மாத்திர முடியல. அதனால ஒரு ஆலோசனை வருது. அந்த ஆலோசனையை பெற்றுக்கொண்டு இது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆலோசனைன்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் அதை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, கோத்திரத்துக்கு ஒரு தலைவனையும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அநேக மூப்பர்களையும் அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவர் வந்து ஸ்தாபிக்கிறார். அந்த மொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி 1-2 பேர்லாம் கிடையாது. சின்ன சின்ன கூட்டம் கிடையாது. அவங்க லட்சக்கணக்கில் அவங்க வதவதன்னு இருக்கிறாங்க. இப்போ அம்புட்டு பேரையும் பார்த்துக்கிறதுக்கு அத்தனை பேரையும் நடத்துகிறதுக்கு மோசே ஒருத்தரால் மாத்திரம் முடியாது. அதனால தேவ ஆலோசனையை பெற்றுக்கொண்டு மோசே என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் மூப்பர்களை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீடர்ஸ் அப்பாயிண்ட் பண்றாரு. ஹல்லேலூயா. லீடர்ஸ் அப்பாயிண்ட் பண்றாரு. அப்படி இருக்கும்போது இப்போ கர்த்தருடைய வார்த்தை மோசேக்கு உண்டாகுது. நீங்க அந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா, பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேல் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்தில் பணிந்து கொள்ளுங்கள். இப்ப நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, அதாவது
மோசேயால அனாயிட் பண்ணப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு முன்குறிக்கப்பட்ட அந்த மூப்பர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆட்கள்லாம் நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, கர்த்தரிடத்துல ஏறி வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா நீங்க என்ன பண்ணணும், தூரத்துல தான் நிக்கணும். நீங்க யாரும் என்ன பண்ணக்கூடாது, பக்கத்துல வரக்கூடாது, தூரத்துல நிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மோசேக்கு ஆலோசனை கொடுக்கிறார். 2வது வசனத்துல மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகாது, ஜனங்கள் அவனோடே கூட ஏறி வர வேண்டாம் என்றார். அப்ப என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் மோசேக்கு மட்டும்தான் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். மோசே மட்டும் ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்விடேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் கிட்ட போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஹல்லேலூயா. வேற யாருமே அந்த மலையின் மேல ஏறி போறதுக்கு யாருக்கு அதிகாரம் இல்லை. மோசேக்கு மாத்திரம் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீ மட்டும் என்கிட்ட வரலாம்பா, நீ மட்டும் என்கிட்ட வரலாம். ஏன் மற்றவங்க எல்லாம் தகுதி கிடையாதா, மற்றவங்க எல்லாம் மோசே இருக்கிற ஸ்தானத்துல நிற்க கூடாதான்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் சூஸ் பண்ணது மோசேவை தான். மோசே மட்டும்தான் ஏறி போக முடியும். நம்மளால எந்த கேள்வியும் கேட்க முடியாது. கர்த்தரிடத்துல யாராவது கேள்வி கேட்க முடியும்? அவர் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமான்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, நான் என் வாயை மூடிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்போ இந்த இந்த சிந்தனை மோசே மட்டும்தான் போக முடியுமா? இந்த கோராகும் அவனோடு சேர்ந்த இந்த பிரபலமான ஆட்களும் செஞ்ச மாதிரி நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் கர்த்தருடைய காரியத்தை செய்யறதுக்கு. மோசேக்கு கர்த்தருடைய அதிகாரம் கிடைச்சிருக்கு, மோசே ஏறி போலாம், அவ்வளவுதான், வேற கேள்வியே இல்லை. உங்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தால் நீங்களும் கர்த்தரிடத்திலே ஏறி போகலாம். நீங்களும் நானும் ரொம்ப விசேஷமானவர்கள். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு அனுமதி கிடைச்சாதான் ஏறி போக முடியும். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் நம்ம ஏறி போவதற்கு, தைரியமாய் பிரவேசிப்பதற்கு கர்த்தர் முதல்ல அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. எப்ப கொடுத்துட்டாரு? எப்ப கொடுத்தாரு? இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தின் மூலமாகவே அந்த அதிகாரத்தை நம்ம கொடுத்துட்டார். இன்னைக்கு நாம ஏறி போறது இல்லை, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. சரி இருக்கட்டும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மோசே கிட்ட சொல்றாரு, நீ மாத்திரம் ஏறி வரலாம், ஜனங்க உன் கூட வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி மோசேக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அப்படி ஆலோசனை கொடுத்த உடனே மறுபடியும் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் போறாங்க. அங்க தேவனுடைய மகிமையை அவங்க பார்க்கிறாங்க. அவ்வளவாய் அந்த சீனாய் மலை முழுவதும் தேவ மகிமை மூடுகிறதை அவர்களால் பார்க்க முடிகிறது. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் மோசேக்கு உண்டாகி என்ன சொல்றாரு, அதுதான் நம்ம வாசிச்சோம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, 12வது வசனம், நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி அங்கே இரு, நான் உனக்கு கற்பனைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். கர்த்தர் சொல்லுகிறார், அடுத்து இந்த ஜனங்களை நடத்துவதற்கு இவர்கள் கடைபிடிக்க வேண்டிய நியாய பிரமாணத்தை, கர்த்தர் எழுதின நியாய பிரமாணத்தை, கற்பலகைகளை, பிரதான கட்டளைகள் நீங்களும் நானும் சொல்றோம் பாத்தீங்களா, கர்த்தரால் எழுதப்பட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்றாரு, நீ என்னிடத்துல ஏறி வா, நான் என்ன பண்றேன், அதை உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, மோசே இடத்துல நீ மாத்திரம் ஏறி வாப்பா, இந்த ஜனங்களை நடத்த வேண்டிய விதத்தையும் இந்த ஜனங்கள் கைப்பிடிக்க வேண்டியதான பிரமாணங்களையும் நான் உனக்கு கொடுப்பேன், நான் எழுதி கொடுக்கிற பிரமாணத்தை நான் உன் கையில கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி இருக்கும்போது மோசே உடனே என்ன பண்றாருன்னா, அப்பொழுது மோசே, 13வது வசனம், அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள், ஆரோனும் மூரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். இப்போ இவங்க எல்லாருமே, அதாவது இவங்க எல்லாம் இஸ்ரவேல் தேசமா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, இப்போ மோசே என்ன பண்ணிட்டாரு, வர சொல்லிட்டாரு. வர சொன்ன உடனே மோசே என்ன பண்றாருன்னா, மூப்பர்களிடத்துல, அதாவது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, இவர் அனாயிட் பண்ண, அபிஷேகம் பண்ண அந்த 70 மூப்பர்கள் இருக்கிறாங்க. பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆரோன் பிரதான ஆசாரியன்னு இதுக்கப்புறம் தான் தெரியவே போகுது. அந்த மலை, சீனாய் மலையின் மேலதான் ஆரோனும் ஆரோனுடைய வம்சத்தாரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும், பிரதான ஆசாரியனா இருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்ல போறாரு. அதுக்கு முன்னாடியே இவர் என்ன பண்றாருன்னா, ஆரோன் இருக்கிறாங்க, ஊர் இருக்கிறாங்க, இப்போ நான் ஏறி போறேன், உங்களுக்குள்ள பிரச்சனை ஏதாவது வரும், உங்களுக்கு தேவை ஏதாவது வரும், உங்களுக்குன்னு கஷ்டம் ஏதாவது வரும், நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய காரியங்களை
நீங்க போய் யார்கிட்ட கேட்டுக்கலாம்? யார்கிட்ட கேட்டுக்கலாம்? ஆரோன் இடத்துல, மூர் இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்? உங்களுடைய காரியங்களை கேட்டுக்கலாம், உங்க வழக்கை தீர்த்துக்கலாம். ஏதோ பிரச்சனைனா அவங்க பார்த்துப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மோசே என்ன பண்றாருன்னா தன்னுடைய ஊழியக்காரனாகிய யோசுவாவை கூட்டிக் கொண்டு புறப்படுகிறார். என்ன பண்றாரு? மோசே தன்னுடைய ஊழியக்காரனா இருந்த யோசுவாவை கூட்டிக் கொண்டு புறப்படுகிறார். அவர் ஏறி போறாரு. அவர் ஏறி போய் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் கர்த்தரோடு கூட இருக்கிறார். 40 நாள் அளவு என்ன பண்றாரு? கர்த்தரோடு கூட இருக்கிறார். அவர் போகும்போதே இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மூப்பர்களுக்கும் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, நாங்கள் திரும்பி வரும் மட்டும் காத்திருங்க. அவ்வளவுதான். the simple command. நாங்கள் திரும்பி வரும் மட்டும் என்ன பண்ணுங்க? காத்திருங்க. இந்த காத்திருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? அதாவது இன்னைக்கு இந்த காரியத்தை குறித்து நம்ம லிட்டரலா இப்படி எடுப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக திரும்பி வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். பண்ணியிருக்கிறாரா இல்லையா? பண்ணியிருக்கிறாரா இல்லையா? நிச்சயமாய் பண்ணியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சீக்கிரத்திலே வரப்போகிறார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. He is coming. அவர் வெகு சீக்கிரத்தில், நீங்களும் நானும் எதிர்பார்க்கிறதை விட வெகு சீக்கிரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் திரும்பி வரும் அளவும் கர்த்தர் நம்ம கிட்ட சொல்லி இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய வருகைக்காக காத்திருக்கணும். சபையானது எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய வருகைக்காய் காத்திருக்க வேண்டும். ஆனா காத்திருக்கிற நாம் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? காத்திருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நம்முடைய நோக்கம் உன்னதமானது. நம்முடைய மணவாளனுடைய வருகைக்காக நாம் எல்லாருமே காத்திருக்கிற ஜனமா இருக்கிறோம். அவர் போகும்போதே சொல்லிட்டு போயிருக்கிறாரு, நான் திரும்பி வருவேன், வருமளவும் எனக்காக காத்திருங்கள்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அதை சொல்லிட்டு தான் அவர் பரமேறி போயிருக்கிறார். அந்த வார்த்தை உண்மையுள்ளது, அந்த தரிசனம் உண்மையுள்ளது, அந்த தரிசனம் பொய் சொல்லாதது. ஏன்னா அது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய தரிசனம். ஒரு குறித்த காலம் வரைக்கும் அது வைக்கப்பட்டிருக்கு. இந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு ஒரு காலம் கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். பிதா ஒருவரே அறியார், வேற யாரும் அறியார்கள், குமாரனும் அறியார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அதை குறித்து தெரியப்படுத்தி இருக்கிறார். ஆனா இந்த காத்திருப்பு காலத்துல சபை எப்படி இருக்கு, ஒரு விசுவாசி எப்படி இருக்கான், இல்லைன்னா ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கான், இல்லைன்னா எப்படி சொல்லலாம், கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? நாங்கள் திரும்பி வரும் அளவும் மோசே சொல்றாரு, நாங்க போயிட்டு வரோம்ப்பா, வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க? காத்திருங்க. அவ்வளவுதான். சிம்பிள், சிம்பிள் அஸ் தட். அவ்வளவுதான். ஆனா இந்த ஜனங்க என்ன பண்றாங்க தெரியுமா? மோசே போறாரு. மோசே போகிறதான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்னதமான நோக்கம். மலையின் மேல ஏறி போய் ஆண்டவர் சொன்ன மாதிரி கர்த்தரால் எழுதப்பட்ட பிரமாணங்களையும் நியாயப்பிரமாணத்தையும் கர்த்தருடைய விரல்களால் எழுதப்பட்ட அந்த கற்பலைகளையும் வாங்கி கொண்டு இறங்கி வரணும்ன்ற உன்னதமான நோக்கத்துக்கு போயிருக்கிறார். அவர் ரொம்ப சந்தோஷமா மேல போயிருக்கிறார். அல்லேலூயா. ஆனா ஏறக்குறைய நீங்க பாத்தீங்கன்னா 24வது அதிகாரத்துல மேல ஏறி போறவரு 32வது அதிகாரம் வரைக்கும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். என்ன பண்றாரு? 32வது அதிகாரம் வரைக்கும், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் வரைக்கும் கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். யாருக்காகன்னு கேட்டீங்கன்னா, ஜனங்களுக்காகத்தான். மோசே அவருக்காக போனாரா? அவருடைய சொந்த காரியங்களை தெரிந்து கொள்ளும்படியாக போனாரா? என் குடும்பம் எப்படி இருக்கும் ஆண்டவரே, இங்க என்ன கூட்டு வந்திருக்கிறீங்க, நான் எப்படிப்பட்டவனா இருப்பேன், என் வம்சம் எப்படி இருக்கும், என் கோத்திரத்துல நாங்க எப்படி இருப்போம், அதை கேட்பதற்காக மோசே போனாரா? இல்ல. ஜனங்களுக்காக தான் போயிருக்கிறார். யாருக்காக போயிருக்கிறார்? ஜனங்களுக்காக தான் போயிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்காக போயிருக்கிறார். அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், நாங்க திரும்பி வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க? காத்திருங்க. அவ்வளவுதான். சிம்பிள் அஸ் தட். ஆனா ஜனங்க என்ன பண்றாங்க? 32வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டங்கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்தில் இருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான்.
அல்லேலூயா. இப்போ இந்த மோசேயுடைய வார்த்தைகளை கேட்டு காத்திருந்ததான ஒரு சில ஜனங்களை நம்ம பார்க்க போறோம், தியானிக்க போறோம். முதல்ல யாரை பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை மோசே இடத்துல வந்து மோசே என்ன பண்றாரு? அவரு மலைன் மேல ஏறி போறாரு. என்ன பண்றாரு? மலைக்கு மேல ஏறி போறார். ஏறி போகும்போது அவர் அந்த மூப்பர்களை பார்த்து சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன சொன்னாரு? காத்திருங்கள், நாங்கள் திரும்பி வரும் மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க? காத்திருங்க. உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்க என்ன பண்ணுங்க? இங்க ஆரோன் இருக்கிறாரு, ஊர் இருக்கிறாரு. நீங்க போய் என்ன பண்ணிக்கலாம்? அவர்களிடத்திலே என்ன பண்ணிக்கலாம்? விசாரிச்சுக்கலாம். நீங்க போலாம். இப்ப முதல்ல நம்ம தியானிக்க போற ஆட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள். மோசே சொல்லி இருக்கிறாரு, நான் போயிட்டு திரும்ப வருவேன். நான் போயிட்டு திரும்ப ஐ வில் கம் பேக். நான் வர்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க? காத்திருங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்ட பொழுது அவருக்கு என்ன ஆச்சோ தெரியல. மலையின் மேல போய் இப்ப 40 நாள் ஆயிருச்சு. இப்ப என்ன ஆச்சோ தெரியல. அதனால ஜனங்க உடனே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. மோசேக்கு என்னாச்சுன்னு தெரியல. இப்ப என்ன பண்ணுங்க? அடுத்து மோசேக்கு ஆல்டர்னேட்ட தேடுங்க. மோசேக்கு வேற ஒரு சப்ஸ்டியூட்ட தேடுங்க. மோசேக்கு வேற ஏதாவது ஒண்ண நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? கர்த்தருடைய ஜனங்களா இருக்கிற நீங்களும் நானும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறுதுன்னா அது தேவனே சொன்னவர் அதை செய்து முடிப்பாருங்க. சொன்ன வார்த்தையை கர்த்தர் சொல்லி இருக்கிறார்ன்ற ஒரு நிச்சயம் உங்களுக்கு இருக்கும்னா அது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையே எடுத்துக்கோங்களேன். கர்த்தர் தான் இந்த வார்த்தை என்கிட்ட சொல்லி இருக்கிறார், கர்த்தர் தான் இந்த ஆசீர்வாதத்தை என் கையில கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார் அப்படின்ற ஒரு உறுதி உங்களுக்கு இருக்குமாகில் நீங்க தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கானான் தேசத்துக்கு போனோம். இப்ப எங்க போனோம்? கானான் தேசத்துக்கு போனோம். இப்ப கானான் தேசத்துக்கு போறதுக்கு வழி நடத்தின மோசே அவர் காலதாமதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க எல்லாருக்கும் என்ன? நாங்க இப்ப புறப்பட்டு நாங்க எங்க போனோம்? கானான் தேசத்துக்கு போனோம். எங்களுக்காக என்ன பண்ணுங்க? தெய்வங்களை உருவாக்குங்க. இந்த காத்திருக்கிற காலகட்டத்தில் ஒரு மனுஷன் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? என்ன செய்யணும் தெரியுமா? அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கமாண்டுக்கு கீழ்ப்படியணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்கு நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். காத்திருக்கிறதுனா சும்மா இருக்கிறது இல்ல. காத்திருக்கிறதுனா சும்மா இருக்கிறது இல்ல. கர்த்தர் வருவார், கர்த்தர் வருவார், கர்த்தர் வருவார்னு சொல்லி அப்படி சும்மா இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. அந்த காத்திருப்பின் நாட்களிலே கர்த்தர் நம்ம கையில என்னெல்லாம் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறாரோ அதை செய்ய வேண்டியதும் நம்ம கடமை தான். இன்னைக்கு காத்திருக்கிறதுனா சும்மா இருக்குதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. காத்திருக்கிறதுனா சும்மா இருக்கிறது இல்ல. காத்திருக்கிறதுனா ஐ எம் வெயிட்டிங் ஆன் தி லார்ட் வித் ஹிஸ் வேர்ட்ஸ். அவருடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு அவர் எனக்கு நியமித்திருக்கிற காரியங்களை செய்து கொண்டு நான் கர்த்தருக்காக காத்திருக்கேன். கர்த்தர் எனக்குன்னு ஒரு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எனக்குன்னு ஒரு சில காரியங்களை நியமித்திருக்கிறார். இப்போ நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அந்த தரிசனம் நிறைவேறுது. தரிசனம் நிறைவேறுவதற்கு கால தாமதம் ஆகுது. நடுவுல அநேக காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில நடக்குது. அவர் எங்கேயாவது சும்மா இருந்தாருன்னு பார்த்திருக்கிறீங்களா? போத்திபார் வீட்டுல இருக்கும் பொழுது அவர் கையில கொடுக்கப்பட்ட வேலையை அவர் கரெக்டா செஞ்சாரா இல்லையா? இல்லனா நம்மள மாதிரி ஆமா என்ன ஆண்டவர் கை விட்டுட்டாரு, அவர் சொன்னாருதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு, இன்னைக்கு என் வாழ்க்கையில நடக்கிறத பாத்தீங்களா, நான் இன்னைக்கு அடிமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மள மாதிரி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரா? நோ, நெவர். அவர் கையில கொடுக்கப்பட்டிருந்த எல்லா காரியத்தையும் அவர் உண்மையாய் உத்தமமாய் செய்தார். அவர் வசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடியினால் அவன் காரிய சுத்தி உள்ளவனாய் இருந்தான். யோசேப்பு கைவசத்துல எதை கொடுத்தாலும் அதை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று கண்டு போத்திபார் யோசேப்பின் விஷயமாய் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம். இல்லைன்னா இப்படி சொல்லலாம்,
நாம் எல்லாம் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாய் காத்திருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை உங்களுடைய ஸ்பெசிபிக்கா உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தையே வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு சாதாரண உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையே எடுத்துக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்ன வார்த்தையே எடுத்துக்கோங்க. அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதற்கான காலம் வரும் அளவும் நீங்க கர்த்தருக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். எனக்கு ஆண்டவர் வேலையில ஒரு உயர்வை கொடுத்திருக்கிறாருன்னு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கலாம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்பா. நான் என்ன பண்ணுவேன்? உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன். நீ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற, உன் குடும்பத்தை உன்னால நடத்த முடியல, அதனால நான் என்ன பண்றேன்? ஐ பிளஸ் யூ. நான் உன்னை என்ன பண்றேன்? உயர்த்துறேன், உனக்கு உயர்வை கொடுக்கிறேன். உயர்வை கொடுக்கிறேன்னு சொன்ன தேவன் உண்மையுள்ளவர். அது நிச்சயமாய் நிறைவேறும் என்பது 100% உண்மை. அவர் பொய் சொல்லாதவர். அல்லேலூயா. அந்த தரிசனம் பொய் சொல்லவில்லை. ஆனா என் கையில கர்த்தர் ஒரு மேன்மையை கொடுக்க போகிறார். இன்னைக்கு என் கையில இருக்கிற அந்த வேலையை நான் எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? நம்ம எல்லாருக்கும் உயர்வு வேணும். ஆனா இன்னைக்கு செய்யற வேலையில உண்மையும் உத்தமும் இருக்கா? கேட்கிற கேள்வி புரியுதா? எனக்கு உயர்வு வேணும்னு ஆசை இருக்கு. மேனேஜரா இருக்கிறேன்னா சிஇஓவா ஆகணும்னு ஆசை இருக்கு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னை சிஇஓ என்னப்பா உன் கம்பெனியை உனக்கு புதுசா உனக்கு நீயே ஒரு கம்பெனியை நடத்துற மாதிரி உன்னை தூக்குறேன்ப்பா அப்படின்றாரு. ஆனா நான் செய்யற வேலையில மேனேஜரா நான் செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா உண்மையா செய்யறேனா? ஒரு விசுவாசியாக கர்த்தருக்கு முன்பாக நான் வாழ வேண்டிய அடிப்படையான ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் உண்மையுள்ளவனா இருக்கிறேனா? கர்த்தருக்காய் காத்திருக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேனா? இல்ல மோசே இறங்கி வர்றதுக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆகிறது போல தோணுதுப்பா. 40 நாள் ஆயிடுச்சு. அல்லேலூயா. 40 நாள் ஆயிடுச்சு. அவருக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. இப்ப இவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, மோசைக்கு ஆல்டர்னேட் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு கர்த்தரேவ ஆல்டர் பண்ணிட்டான். அல்லேலூயா. நம்ம அநேக நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில நம்ம கையில கர்த்தர் கொடுக்கிறதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம ஒரு சில வழிமுறைகளை நாம செயல்படுறோம் பாத்தீங்களா? நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நீங்க செயல்படல, நீங்க கர்த்தரையே மாத்துறதுக்கு நீங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப எளிமையா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. கர்த்தர் உங்களுக்கு வீட்டை கொடுப்பேன்னு சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை ஜனங்க எங்களுக்கு ஒரு வீடு கிடைக்காதா அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சும்மாவாது கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. எத்தனை பையன் நேரா லோன் வாங்குறதுக்கு பேங்க் முன்னாடி போய் நிப்பான் தெரியுமா? அவங்களுக்கு என்னன்னா, கர்த்தர் என்னை பலப்படுத்துவார், என்னுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிச்சு என்னை கடன் இல்லாம வீட்டை கட்ட வைப்பாருன்ற நம்பிக்கை இல்லை. கர்த்தருடைய வார்த்தை மேல மட்டும் நம்பிக்கை இருக்கு. ஆனா இவன் என்ன பண்றான்? நடுவுல பேங்க் கிட்ட போவோம். ஆல்டர்னேட்டு கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்காக இல்ல, நீங்க கர்த்தரையே ஆல்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதை தான் இஸ்ரவேல் ஜனங்க செஞ்சாங்க. தங்களுடைய நாட்களிலே மோசேக்காக காத்திருக்க வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்கள், மோசே போயிருக்கிறது உன்னதமான நோக்கம். மோசே போயிருக்கிறது உன்னதமான நோக்கம். ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேணும், இதுக்கப்புறம் வர வேண்டிய தலைமுறைகள் எப்படி நடக்கணும், அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் கடந்து போயிருக்கிறார். ஆனா இவர்களோ காத்திருக்கிறதுக்கு மனதில்லாமல் மோசேக்கு ஆல்டர்னேட்டை தேட ஆரம்பிச்சாங்க. கர்த்தரையே ஆல்டர் பண்ணிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. எல்லாம் என்ன ஆயிருச்சு? கர்த்தருக்காய் காத்திருக்கிற மனுஷன் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை பிடித்து கொண்டு ஆக்டிவா காத்திருக்கணும். சும்மா இருக்கிறதுன்றதுக்கு காத்திருக்குன்றது அர்த்தம் இல்லை. கர்த்தருக்காய் காத்திருக்கிறவன் என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நான் செய்து கொண்டு காத்திருக்க வேண்டும்.
இப்போ அதே சம்பவத்துல வாசிங்க, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வருமட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். இப்போ இன்னும் இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு, மோசேயுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு காத்திருந்த இன்னொரு கூட்டம் இருக்கு. யாருன்னு கேட்டீங்கன்னா ஆரோனும் ஊரும். யாரு? ஆரோனும் ஊரும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, கமாண்ட் ஃப்ரம் மோசஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் வரும் மட்டும் என்ன பண்ணுங்க, எங்களுக்காக காத்திருங்க. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க எங்க போலாம்? ஆரோன் இடத்திலும் ஊரிடத்திலும் போலாம். இப்போ மோசே போயிருக்கிறாரு, அவர் திரும்பி வர்றதுக்கு ஆரோனும் ஊரும் காத்திருக்க வேண்டியவங்க தான். அவங்களும் மோசேயுடைய வருகைக்காக தான் காத்திருக்கணும். ஆனா இவங்களுக்கு என்னன்னா, ஒரு அதிகாரம் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஒரு மேலான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜனங்களை நடத்தக்கூடியதான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு யாராவது ஒரு பிரச்சனையா, மோசே நம்பி சொல்லிட்டு போறாரு, ஆரோன் இருக்கிறான்யா, ஊர் இருக்கிறான், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நேரா அவங்கிட்ட போங்க, அவங்க 2 பேரும் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. அப்படிதானே சொல்லிட்டு போறாரு. 14வது வசனம் என்ன சொல்லுது? ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம். ஒரு நம்பிக்கையா ஆண்டவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, மன்னிக்கணும், நம்பிக்கையா மோசே என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஆரோன் கிட்டையும் ஊருக்கிட்டையும் ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டு அவர் போறார். தன்னுடைய அதிகாரத்தை கொடுத்துட்டு போறார். இப்போ ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு விசாரிக்கணும் அப்படின்னா மோசே கிட்ட வருவாங்க. இப்போ அவருடைய அதிகாரத்தை இப்ப என்ன பண்ணி இருக்கிறாரு? ஆரோன் இடத்திலும் ஊர் இடத்திலும் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்கப்பா. அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். இப்போ இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க மோசேக்காக காத்திருந்தாங்க. காத்திருக்கும் போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கமெண்ட் என்ன? எனக்காக காத்திருங்க, நாங்க போயிட்டு திரும்ப வந்துருவோம், அவ்வளவுதான். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நீங்க என்ன பண்ணுங்க, ஊர் இடத்திலும் ஆரோன் இடத்திலும் போயிடலாம், அவ்வளவுதான். ஆனா ஆரோனும் ஊரும் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? இவர்களை விட கொஞ்சம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இல்லைன்னா இப்படி சொல்லலாம் அபிஷேகம் பெற்றவர்கள், இல்லைன்னா இப்படி சொல்லலாம் அவர்கள் ஜனங்களை நடத்த வேண்டியவர்கள். ஜனங்களை என்ன பண்ணோம்? they have to lead the peoples. அதிகாரத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். என்ன பண்ணி இருக்கிறார்? அதிகாரத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் நம்மள ஒரு சிலருக்கு ஒரு சில அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சில அதிகாரங்களை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். இந்த பூமியிலே நாம் செயல்படுவதற்கு, வாழ்வதற்கு, கர்த்தருடைய தரிசனத்தை இந்த பூமியிலே நாம நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஒரு சில அதிகாரங்களை கர்த்தர் நிச்சயமாய் கொடுத்திருக்கிறார். யாருமே சொல்ல முடியாது எனக்கு எந்த அதிகாரமும் ஆண்டவர் கொடுக்கலையே. உங்க குடும்பம் உங்க கையில கொடுக்கப்பட்டதான அதிகாரம். இங்க நீங்க அம்மாக்கள் இருக்கிறீங்க, தகப்பன்மார்கள் இருக்கிறீங்க, உங்க குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிற பொறுப்பு. அந்த குடும்பத்தின் மேல கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன்? கர்த்தருக்காய் காத்திருக்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி நான் சும்மா இருக்க கூடாது. I should be waiting on the Lord actively. ஆக்டிவா நான் கர்த்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை செய்து கொண்டு நான் காத்திருக்கணும். ஆரோனுக்கு ஊருக்கு ஒண்ணே ஒண்ணுதான். அவர் நேரடியா சொல்லாட்டியும் அவர் சொல்லிட்டு போறாரு, நீங்க தான்ப்பா இவங்களை பார்த்துக்கணும். மோசே ஆரோன் இடத்திலும் ஊர் இடத்திலும் சொல்லிட்டு போல, மாறாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஜனங்கள் யாவரும் என்னிடத்தில் வருவார்கள். இப்போ யார் இல்ல இந்த இடத்துல? மோசே இல்ல. இங்க யார் இல்ல? மோசே இல்ல. இப்ப என்னிடத்தில் விசாரிப்பதற்காக, தங்களுடைய காரியங்களை விசாரிப்பதற்காக ஜனங்கள் என்னிடத்தில் வருவார்கள். ஆரோனுடைய ஸ்தானத்துல இருந்து சொல்றேன், என்னிடத்தில் வருவார்கள். இப்போ நான் என்ன செய்யணும்? நான் ஆரோன் அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்க முடியுமா எனக்கு தெரியாது.
நான் ஆரோன் அளவுக்கு தேவனிடத்துல போய் நின்னு வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு காரியங்களை கரெக்டா செய்ய முடியுமா தெரியாது. பட் ஐ ஹாவ் டு டூ ஜஸ்டிஸ் ஃபார் வாட் ஹி ஹஸ் given டு மீ. நான் எனக்கு ஒப்புவித்த காரியங்களுக்கு நான் திரும்பவும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவனா இருக்கிறேன். மறுபடியும் மோசே வந்து கேட்கும்போது, என்னப்பா நடந்துச்சு? இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இதெல்லாம் நான் செஞ்சேன், இதெல்லாம் என்னால செய்ய முடியல, நீங்க பாத்துக்கோங்க. இந்த அக்கௌண்டபிலிட்டி இன்னைக்கு நமக்கு இருக்கா? இன்னைக்கு உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளுக்கு உங்களால கணக்கு ஒப்புவிக்க முடியுமா? ஆரோனுக்கும் ஊருக்காவது மோசே தான். இன்னைக்கு நம்மிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை குறித்து கணக்கு கேட்கிறவர் ஒருத்தர் வரப்போகிறார். நியாய தீர்ப்பு நாள்ல நம்மளை பார்த்து, என்னப்பா செஞ்ச, எப்படிவா பண்ண, என்னப்பா பண்ண அப்படின்னு நம்மிடத்துல கேட்கறதுக்கு ஒருத்தர் வரப்போகிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் வந்து தீமையை பாராத சுத்த கண்ணராய் இருக்கிறார். அவரு இடத்துல சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அல்லேலூயா. வாசிக்கிற யாத்திராகமத்தின் புத்தகம் அதே 32வது அதிகாரம் 21 இருந்து 24 வரைக்கும் வாசிங்க பாப்போம். ஆரோனை நோக்கி, என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நடுவுல வந்து ஆரோன் என்ன பண்றாரு, அந்த தங்கத்தெல்லாம் எடுத்து ஒரு பொன் கண்ணுக்குட்டிய உண்டாக்கி, இதுதான் உங்களுக்கு முன்பாக போகிறதான தெய்வம், இவைகள் தான் உங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்குன தெய்வம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு போதனையை, ஒரு தவறான போதனையை சொல்லி, எல்லாம் தெரியும், he knows the doctrine, ஆனாலும் தப்பான ஒரு போதனையை சொல்லி கொடுத்து ஜனங்களை வஞ்சித்து என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி அவர்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, தங்களை நிர்வாணப்படுத்தி கொண்டு தங்களை சீர்கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். இதுக்கு எல்லாம் காரணமா இருந்தது யாருதான்? ஆரோன். இப்போ கீழே வந்து மோசே வந்து கணக்கு கேட்கிறாரு. இப்போ வந்து மோசே வந்து என்ன பண்றாரு, கணக்கு கேட்கிறாரு. மோசே கணக்கு கேட்கும்போது ஆரோன் சொல்ற காரியத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாசிங்க. அதற்கு ஆரோன், நீங்க கோபப்படக்கூடாது ஆண்டவரே. வாசிங்க. இவர் என்ன பண்றாருன்னா, மொத்த பழியும் தூக்கி ஜனங்க மேல போடுறாரு. இப்போ போதும். இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த ஜனங்க தான் என்கிட்ட வந்தாங்க, இந்த ஜனங்க வந்து அவங்க எங்க கிட்ட முறையிட்டாங்க, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணுங்கள் என்று சொல்லி இந்த ஜனங்கள் எங்களுக்கு சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி மொத்த பழியும் தூக்கி யார் மேல போடுறாரு அவரு? இஸ் நாட் அக்கௌண்டபிள். இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்திலே வந்து கேட்கும்போது இந்த மாதிரி உங்களால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. மோசே கிட்ட ஆரோன் என்ன வேணா கதை கட்டலாம், ஆனா உங்களுக்கும் எனக்கும் அந்த வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே கிடையாது. அந்த சான்ஸே நமக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. இப்படி செஞ்சோம் ஆண்டவரே, அதை செய்ய போனோம், இவன் தான் இப்படி தடுத்தான். இல்ல, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை நீங்க எப்படி பயன்படுத்தினீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நீங்க எப்படி செஞ்சீங்க? உங்களை ஆரோன் இடத்துல மோசே கேட்பாரு, இத்தனை பெரிய காரியத்தை, பொல்லாப்பை இந்த ஜனங்களுடைய மேல நீ அனுமதிச்சது என்ன? அப்படிதானே இருக்கு 21வது வசனம். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அவனுக்கு தெரியாதுப்பா, அந்த ஜனங்களுக்கு தெரியாது. அவங்க உன்கிட்ட வந்து கேட்டிருந்தா, நீ என்ன பண்ணிருக்கணும், என்னுடைய ஸ்தானத்துல உன்னை நிக்க வச்சுட்டு போயிருக்கிறேன், நீ என்ன பண்ணிருக்கணும், ஒண்ணு அமைதியா அவர் வர வரைக்கும் காத்திருப்போம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் நீ சொல்லியிருக்கணும். இல்லையா, தேவனிடத்துல போய் நீயே கேட்டுட்டு வந்து அந்த காரியத்தை செய்து சொல்லி இருக்க வேண்டும். அந்த இது தப்பு, இது சரியில்லை, நீங்கள் செய்கிறது தவறுன்னு சொல்லியிருக்கணும். ஆனா ஒரு தவறான உபதேசத்தையும் அவர்களுக்கு போதித்து ஒரு தவறான ஒரு விக்கிர வழிபாடையும் கொண்டு வந்து அவர்கள் மேல இவ்வளவு பெரிய பாதகத்தை கொண்டு வந்தது என்ன அப்படின்னு சொல்லி மோசே பாரப்பட்டு தான் கேட்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கையிலும் ஒரு சில பொறுப்புகளை கொடுத்துட்டு தாங்க போயிருக்கிறாரு. கர்த்தருக்காய் காத்திருக்கிற நமக்கு நம்ம கையில ஒரு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். Am I waiting on the Lord actively? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நான் செய்து கொண்டு கர்த்தருக்காய் காத்திருக்கிறேனா? இந்த மாதிரி சூழ்நிலை வரும்பொழுது நான் என் மேல் பாவம் சுமரும்படியாக, இல்லனா என் மேல் குற்றம் சுமரும்படியாக நான் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யறேனா?
இல்லைன்னா என்னை கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்தி கொண்டு சூழ்நிலை எழும்பி வரும் போதிலும் நான் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து கொண்டு என் கையில கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நான் ஒழுங்கா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்? யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. உங்க எல்லார் கையிலும் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்க கையில எல்லார் கையிலையும் கர்த்தர் அதிகாரம் கொடுக்கிறார். அதிகாரங்கள் வேறுபடும். இட் டிஃபர்ஸ். ஒரு சிலருக்கு சபையை கர்த்தர் கொடுத்து என்ன பண்றாருன்னா கர்த்தர் நடத்த சொல்றார். ஒரு சிலருக்கு குடும்பத்தை பார்த்துக்க சொல்றார். ஒரு சிலர் கையில நண்பர்களை, சொந்தக்காரங்களை எல்லாரையும் உங்க முன்னாடி நிறுத்துகிறார். அப்படி அதிகாரத்தை கொடுத்து நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய நாள் வரும் பொழுது ஆண்டவர் கேட்பாரு, இந்த ஜனங்கள் மேல இவ்வளவு பெரிய பொல்லாப்பு வந்து சேர்றதுக்கு ஏன்பா அனுமதிச்ச? அன்னைக்கு இந்த ஜனங்கத்தான் அப்படி பண்ணாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதை நான் உண்மையா செஞ்சுட்டு போயிடணும். கர்த்தருக்காக காத்திருக்கிறவன் தான், அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறவன் தான். இல்லைன்னா உங்க பாஷையிலே சொல்றேன், என் வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிற மனுஷன்தான். அப்படி காத்திருக்கிற நான் எப்படி காத்து கொண்டிருக்கிறேன்? கர்த்தருக்காக நான் பயத்தோடும் பக்தியோடும் என் கையிலே கொடுத்திருக்கிற பொறுப்புகளை உண்மையாய் செய்து காத்திருக்கிறேனா? இல்லைன்னா என் கையில கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நான் உதாசீனப்படுத்தி கொண்டு அந்த பொறுப்புகளுடைய மேன்மை தெரியாமல் நான் கர்த்தருக்காய் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில how am I waiting on the Lord? நான் கர்த்தருக்காக நான் எப்படி காத்துக்கிட்டு இருக்கிறேன்? என் வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களுக்காக நான் எப்படி காத்து கொண்டிருக்கிறேன்? இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். அதே யாத்திராகமத்தின் புத்தகம் 24வது அதிகாரம். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடே எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில், இப்போ மோசே என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய ஊழியக்காரனாகிய யோசுவாவை கூட்டிட்டு போறார். தன்னுடைய ஊழியக்காரனாகிய யோசுவாவை கூட்டிட்டு போறாரு. மோசே தேவ பர்வதத்தில் ஏறதுக்கு முன்னாடி ஜனங்களை பார்த்து சொல்றாரு, ஊரியும் ஆரோனையும் நான் இங்க நியமிச்சிருக்கிறேன்ப்பா, தே வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். நீங்க அவங்க கிட்ட போய்க்கலாம், நேரா நீங்க அவங்க உங்களுக்கான காரியங்களை செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஊரிடத்திலும் ஆரோனிடத்திலும் அதிகாரத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு. மலையின் மேல ஏறி போனோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? 24வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்திலே சமீபித்து வரலாம். ஆனா மோசே புறப்படும் போது எப்படி புறப்பட்டு போயிருக்கிறாருன்னா, தன்னுடைய ஊழியக்காரனாகிய யோசுவாவையும் கூட கூட்டிட்டு புறப்பட்டு போயிருக்கிறார். மேல போனவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, 16வது வசனம், கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளிலே அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். அதாவது மலைக்கு மேல போய் 7வது நாள் தான் ஆண்டவர் சொல்றாரு, இப்போ என் கிட்ட வாப்பா. மலைக்கு மேல போனதுக்கு அப்புறமும் என்ன இருக்கு? He has to wait for 6 another days. 6 நாளைக்கு அப்புறம் தான் என்ன இருக்கு? 6 நாளைக்கு அப்புறம் தான் இவர் கர்த்தரிடத்துல போயிருக்கிறார். சரிங்களா? 7வது நாள் தான் கர்த்தரிடத்துல போயிருக்கிறார். அதுக்கப்புறம் 40 நாள் அங்கேயே இருக்கிறார். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 18வது வசனம் சொல்லுது, மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். இப்போ மலைக்கு மேல என்ன பண்ணிட்டாரு? மோசே போயிட்டாரு. ஜனங்களுக்கு கீழே என்ன இருக்கு? மோசே என்ன பண்ணிட்டாருன்னா செட்டில் பண்ணிட்டு தான் போயிட்டாரு ஜனங்களை. இப்போ மலைக்கு அடிவாரத்துல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். யாரு? ஊழியக்காரனாகிய யோசுவா. அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாருன்றது உண்மை. இந்த மனுஷனை மாத்திரம் என்ன பண்ணிட்டாரு? அப்படியே விட்டு போயிட்டாரு. ஜனங்களை சேவ் பண்ணிட்டாரு. ஜனங்களை என்ன பண்ணிட்டாரு? சேவ் பண்ணிட்டாரு. நிறைய பேர் இருக்கிறான், இவன் வணங்கா கழுத்துள்ள ஜனம் எல்லாம் தெரியும், நல்லா சேவ் பண்ணிட்டாரு. ஊருக்கும் ஆரோனுக்கும் அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. நீங்க என்ன பண்ணணும்? அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லீடர்ஷிப்பை கொடுத்துட்டாரு. ஆனா புறப்பட்டு போனவர் யோசுவாவை மாத்திரம் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, மலைக்கு அடிவாரத்தில் விட்டுட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. மலைக்கு மேலே போறதுக்கு அந்த தேவனுடைய அந்த பர்வதத்திலே மேலே ஏறி போய் தேவ சமூகத்துக்குள்ள கடந்து போறதுக்கு மோசேக்கு மட்டும்தான் அதிகாரம். அந்த அதிகாரம் யாருக்கு மட்டும்தான் இருக்கு?
மோசேக்கு மட்டும்தான் இருக்கு. இப்போ காத்திருக்கிற கூட்டத்துல யோசுவாவும் ஒரு மனுஷன். காத்திருக்கிற கூட்டத்துல யாரும் ஒரு மனுஷன், யோசுவாவும் ஒரு மனுஷன். வாசிங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 17 ஜனங்கள் 18 ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு 32வது அதிகாரம் மோசேயை 17 நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். ம். அதற்கு மோசே, அது ஜெய தொனியாகிய சத்தமும் அல்ல, அபஜெய தொனியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். இப்போ மலைக்கு மேல இருந்து 32வது அதிகாரத்தின் பாதியிலே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள், நீ என்ன பண்ணு, கீழே போ, இறங்கி போ, அவங்கள நான் அழிக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிரு, இறங்கி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லி அனுப்பி வைக்கிறார். நீ என்ன பண்ணு, ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா காத்திருக்கிற ஜனக்கூட்டம் தங்களை கெடுத்து கொண்டது, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தங்கள் கையிலே அந்த காத்திருப்பின் நாளிலே தங்கள் கையில அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்த ஜனங்கள் அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணினார்கள். இவங்க எல்லாம் இப்படி இருக்க மலைக்கு அடிவாரத்துல எந்த எந்த ஒரு அ- அவருக்கு எதுவுமே இல்லை, திக்கற்றவனாய் விடப்பட்ட யோசுவா மாத்திரம் மோசே மேல இருந்து கீழே வராரு. கீழே ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள், மோசேக்கு தெரியுது அவர்கள் கெடுத்து கொண்டார்கள் என்று சொல்லி ஜனங்கள் மோசேக்காய் காத்திருக்கவில்லை, மோசே செத்தே போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டாங்க. நடுவுல ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம், யோசுவா மாத்திரம், எனக்கு எப்பேற்பட்டவன் எப்படி கெட்டு போனாலும் பரவாயில்ல, நான் மலைக்கு அடிவாரத்துல என்னுடைய லீடர் நிக்க வச்சுட்டு போயிருக்கிறாரு, அவர் வர வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். ஹல்லேலூயா. மோசே என்னை நம்பி என்னை கூட்டு வந்து மலை அடிவாரத்துல விட்டுட்டு அவர் மேலே ஏறி போயிட்டாரு. நான் செத்தாலும் இங்கேயே தான் சாவின ஒழிய மோசே வர வரைக்கும் இங்கேயே தான் இருப்பேன். 40 நாள் தேவ பர்வதத்துல மோசே புசியாமலும் குடியாமலும் இருந்தார். ஓகே, தேவ பர்வதத்துக்கு அடிவாரத்துல யோசுவா எப்படி இருந்தார், அப்படியே தான் இருந்திருப்பார். ஏன்னா ஜனங்க என்ன பண்றாங்கன்னு கூட அவருக்கு தெரியல. he was so innocent. அந்த அளவுக்கு தான் அவர் இருந்திருக்கிறாருன்னா, அப்போ யோசுவா செஞ்சது என்ன தெரியுமா, தனக்கு ஒரே ஒரு கடமை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னுடைய லீடர், என்னுடைய தலைவன் இப்ப மேல ஏறி போயிருக்கிறாரு, அவர் வர வரைக்கும் காத்திருப்பேன், இங்கேயே தான் காத்திருப்பேன். எவன் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, எனக்கு அதிகாரமும் இல்லை, நான் வேற எதையும் செய்ய வேண்டியதில்லை, மோசே ஒருத்தர் மாத்திரம் வந்துட்டா போதும், இந்த மலைக்கு அடிவாரத்திலேயே உக்காந்துக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆட்டிடியூட் இருக்கிற ஜனங்களை தான் கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆட்டிடியூடோட தான் கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். வேற எது எப்படி போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, என்னை நம்பி கூட்டிட்டு வந்து அடிவாரத்துல விட்டுட்டு போயிட்டாரு, அவர் வரும்போது நான் ஏதாவது அவருக்கு பணிவிட செய்ய வேண்டியது இருக்கும், ஊழியம் செய்ய வேண்டியிருக்கும், அதனால நான் இங்கே தான் இருப்பேன். நான் செத்து மடிந்தாலும் பரவாயில்ல, கால தாமதம் ஆனாலும் பரவாயில்ல, நேரம் எவ்வளவு போனாலும் பரவாயில்ல, எதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். He was waiting, but he was waiting actively. தன்னை இஸ்ரவேலுக்குள்ள தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு தன்னை கெடுத்து கொள்ள யோசுவா ஒரு நாளும் தயாரா இல்லை. யோசுவாவுக்கு அதை குறித்து தெரியவே இல்லை பாருங்க. எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கிறாரு பாருங்க. அங்க யுத்த இரைச்சலை கேட்கிறேன் அப்படின்றாரு அவரு. இப்போ எந்த அளவுக்கு அவர் அந்த இடத்துல இருந்து தனித்து இருந்திருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்டவர்களா தான் இருக்கணும். என் கையில ஒரே ஒரு பொறுப்பு தான். உலகத்தின் பார்வையில ரொம்ப பெருசா இருக்கிறாரு. மோசே கீழே வரும்போது அவருக்கு நான் ஏதாவது ஊழியம் செய்ய வேண்டியது இருக்கும். போனவர் 40 நாள் ஆச்சு, சாப்பிடல கொள்ளல, ஏதாவது ஒன்று தேவைப்படும், நான் ஓடி ஆடி அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம், அவர் வர வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். He was waiting on the Lord actively. ஆக்டிவா வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஹல்லேலூயா. உலகத்தின் பார்வையில ஒன்றும் பெருசா தெரியாது. ஆரோன் மாதிரி ஊர் மாதிரி எந்த அதிகார பொறுப்பும் யாருக்கு இல்லை, யோசுவாவுக்கு இல்லை. ஆனா அது இல்லாமலே தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டு, என்னுடைய தலைவன் திரும்ப வரப்போகிறார், என்னுடைய லீடர் திரும்ப வருவாரு, அந்த நேரத்துல நான் அவருக்கு முன்னாடி நிக்கணும், அவருக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை நான் செய்யணும், அதுக்காக நான் இங்கே தான் இருப்பேன். He was actively waiting for Moses. இன்னைக்கு இப்படிப்பட்டவர்களாத்தான் நீங்களும் நான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதில் நம்ம எல்லாருமே கெட்டிக்காரங்க, கேட்கறதுல அதை விட கெட்டிக்காரங்க. ஆனா இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்?
நம்ம மறுபடியும் அந்த ஆரம்ப வசனத்தை வாசித்து முடிக்கலாம். ஆபக்கூக் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விலகும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை, தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறதான வார்த்தைகள், வாக்குறுதிகள், ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தருடைய நாளும் சமீபமாய் இருக்கிறது, அவருடைய வருகையும் நிச்சயமாய் நடக்கும். நான் ஆசைப்படுறேன், நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம் நம்முடைய நாட்களிலே அது நடக்க வேண்டும் சொல்லி. ஆனா அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள, என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிற நாட்களுக்குள்ள, என்னுடைய மணவாளன் எனக்காக வரப்போகிற அந்த நாட்களுக்குள்ள எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்படிந்து அதை செயல்படுத்தி கர்த்தருக்காய் காத்திருக்கிறேனா, இல்லைனா என்னுடைய அதிகாரங்களை எல்லாம் நான் துஷ்பிரயோகம் பண்ணி நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன்னு சொல்லி என்னையும் கெடுத்து கொண்டு என்னை சார்ந்தவர்களையும் நான் கெடுத்து கொண்டிருக்கிறேனா? இது மாத்திரம்தான் ஆண்டவர் கேட்கிறார். இல்லைன்னா யோசுவாவை போல எனக்கு அதிகாரம் இல்லை, எனக்கு வேற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, என் மணவாளன் வருவார், அவருக்கு நான் பணிவிடை செய்வதற்காக நான் இங்கேயே தரித்திருப்பேன், அங்க யுத்த இரைச்சல் கேட்குதா, இல்ல ஜெயத்தோனியா அபஜெயத்தோனியா, எனக்கு அது எதுவுமே கவலை இல்லை, மோசே கீழே வரும்போது நான் கீழே அவருக்காக ரெடியா இருக்கணும், அவ்வளவுதான். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ போறேனா? கர்த்தர் உங்களிடத்துல கேட்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மெல்லாம் ஒப்பு கொடுத்த ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பொறுப்புகளை நான் செய்து கொண்டு கர்த்தருக்காய் காத்திருக்க எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்போமா? நம்மளா எழுந்து நின்று ஜெபிக்கலாம், தேவனை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோமா? நேரத்தில் நம்ம எல்லாம் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவரே, இதோ எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, இதோ எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இதோ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், இதோ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, இதோ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. மகிமையின் ராஜாவே, இதோ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இதோ எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, இதோ எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, இதோ எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா, உம்முடைய தரிசனம் நிறைவேறும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும், அது பொய் சொல்லாதது ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தைகள் ஆவியானவரே அப்பா, அது ஒரு நாளும் ஆண்டவரே அப்பா தாமதிப்பதில்லை, அது தாமதித்தாலும் ஆண்டவரே அது நிச்சயம் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, அந்த இடைப்பட்ட காலத்துல நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் தேவனுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரே, எங்களை முழுமையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே, எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம் அப்பா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து கேளுங்க. ஆவியானவரே, இதோ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், இதோ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம் ஆவியானவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கரங்களை சொல்லுமா? காத்திருப்பே, காத்திருப்பே, அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பே, 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பே. கர்த்தருக்கு காத்திருப்போ. சொல்லுங்க ஆவியானவரே. வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. ஆவியானவரே,
உமக்காய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த காத்திருக்கிற காலத்துல நாங்க சும்மா இருக்க மாட்டோம்ப்பா. We'll be actively waiting for you, Father. எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நாங்கள் செய்து கர்த்தருக்காய் காத்திருக்க எங்களை தாழ்த்துகிறோம். தேவாவியானவர் நீர் எங்கள் மேலே அசைவாடும், எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள, கர்த்தருக்குள்ள எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், வழி நடத்தும் மீட்பராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே.